வெல்கம் டு தருண் விஹான் ப்ரோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் என்னோட பேப்பர் பென்சில் பாக்ஸ். இந்த பேப்பர் பென்சில் பாக்ஸில் நிறையா பென்சில் இருக்கும், நிறையா ஸ்பேஷியஸாக இருக்கும், நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல் ஆஃபீஸ் ஸ்கூலுக்கெல்லாம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இல்லை, நான் ஒரு கீ செயின் மாதிரி தந்துருக்கேன். இது வந்து இங்கே நான் இந்த கீ செயின் மாட்டணுன்னு ஸ்டாப்லர் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாப்லர் வந்து சும்மாடா அடித்தேன். இதுக்கெலாம் வந்து செட்டப்புக்கு நான் இந்த ஸ்டாப்லர் அடிக்கல, இந்த கீ செயின் போடணும் தான். ஓகே, இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் இந்த கீ செயின் எங்கே இருக்கோ அதை இந்த மாதிரி திருப்பி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஆண்டி வந்து யூடியூப்பில் பண்ணினா நானே பண்ணேன். இது வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கலாம், ஹவு டு மேக் பேப்பர் பென்சில் பாக்ஸ். அப்புறமா இதை ஓப்பன் பண்ணலாம். இங்கே நீங்கள் அப்புறமா ஃப்ரண்ட்டில் நீங்கள் எந்த ஸ்டிக்கர் வேணாலும் போட்டுக்கலாம். சரி வாங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னே இப்படி வருது ஒரு செட்டாக. நான் எடுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது எப்படி பண்ணேன்னா, இந்த பென்சிலோட அளவுக்கு தான் இது பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பேப்பர் எடுத்து இதில் சுற்றி அதோட சைஸ்க்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். லூஸாக இருந்துச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆகணும்னு நினச்சி. அப்புறமா இதை வந்து இதுக்குள்ளேயே அப்புறமா இது வந்து பென் வைக்கிறதுக்கு. நீங்கள் கேட்கலாம், இது எப்படி வரும்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்து இதுக்குள்ளே குத்தி இது இருக்குல்ல, இதை கொஞ்சமாக மேலே தூக்கி மாதிரி பண்ணால் பென் ஸ்டாண்ட் ரெடி. அப்புறமா இது வந்து இரேசர் வைக்கிறதுக்கு. இந்த இரேசரோட சைஸ்க்கு தான் நீங்கள் எந்த பொருள் இந்த மாதிரி பண்ணாலும் அந்த பொருளோட சைஸ்க்கு தான் பண்ணணும். இது வந்து நீ ஷார்ப்னர். இதோட சைஸ் எடுத்து தான் நான் பண்ணேன். இப்படி இருக்குன்னாலும் நான் வந்து இந்த மாதிரி சுற்றி தான் பண்ணேன். அப்போ இந்த பேப்பர் இதுக்கு தாங்கல, அதனால் இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். சரி, இது நம்மளோட டைம் டேபிள். இங்கே நீங்கள் வந்து இது வந்து எடுக்குன்னா பென்சிலை வந்து நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். இங்கே ஒன்று இருக்கும். அப்புறமா இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஷார்ப் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நான் வச்சிடுறேன். இது வந்து எடுக்குன்னா, இது வந்து ஏதாவது ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு கிராஃப்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைலைட். சரி, ஓகே, இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் எடுக்குன்னா ஏதாவது எழுதிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை டக்குன்னு அழுத்தி